நயன்தாராவோட ஆவணப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் பல பிரச்சனைகளை கிளப்பி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன இந்த ஒரு ஆவணப்படத்துக்காக இப்போ பல ப்ரொடியூசருக்கும் தன்னோட நன்றியை ஆக்ட்ரஸ் நயன்தாரா சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமது நயன்தாரா பிஹைண்ட் த ஃபெய்ரி டேல் அப்படின்ற ஆவணப்படம் வெளியாகி இருக்கு. பல்வேறு மகிழ்வான தருணங்கள் அடங்கிய எனது திரைப்பயணத்தில் நாம் இணைந்து பயனாற்றிய திரைப்படங்கள் மிகவும் இன்றியமையாதது. அதனால் அந்த படங்கள் குறித்த நினைவுகளும் ஆவணப்படத்தில் இடம்பெற வேண்டும் என உங்களை அணுகிய போது எந்தவித தயக்கமோ தாமதமோ இல்லாமல் தடையில்லா சான்றிதழ் வழங்கிய அந்த பேரன்பை என்றென்றும் நன்றியோடு நினைவில் வைத்துக் கொள்வேன் அப்படின்ற மாதிரி பாலிவுட், தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேருக்கு இவங்க நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. நம் பயணம் இதே போல் என்றென்றும் தொடரும், பெரும் மகிழ்வோடு நயன்தாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் தனுஷ்க்கு இவங்க நன்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப பெரிய விவாதத்தை உண்டாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.